ஹாய் வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் கொஞ்சமாக ஸ்விஸ் பண்ணிக்கோங்க. லெமன் போட்டுட்டு நல்லா அதை கையிலே பரட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உங்கள் கிட்டே கடலை மாவு இருந்தால் கடலை மாவு போட்டுக்கலாம். என்கிட்ட கடலை மாவு இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு எப்போவுமே கையளவு தான், நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்பூன் வேணால் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோ. கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதில் தண்ணி தெளித்தா தான் அதில் நல்லா கோட் ஆகும் மசாலாலாம். தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 4-5 பீஸாக நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் சாட் மசாலா தூவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இனிமேட்டு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே உங்கள் வீட்டிலேருந்து ரெஸ்டாரண்ட் போய் பன்னீர் 65 சாப்பிட மாட்டாங்க, வீட்டிலேயே சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.